இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சமாதான கர்த்தராய் வந்தார். அவர் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். என்ன அப்படின்னா, நான் சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன், எனவே சமாதானம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. நீங்கள் சமாதானத்தை விதையுங்கள், சமாதானத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். பாவத்திற்கு எதிரான போர் என்று உண்டு. அருமையானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளாக வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனையோ போர்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்காக நான் வாழ்றேன் அப்படின்னு வாழக்கூடியவர்கள் பல விதத்திலும் பல போர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்கே தெரியும், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பல விதத்தில் என்ன பண்ண கெட்ட வார்த்தை பேசியிருப்பீங்க. ஆனால் நான் தேவனுக்குள்ளாக வந்துட்டேன், இப்போது என்ன பண்ண என்னால் கெட்ட வார்த்தை பேச முடியாது, நான் பேச மாட்டேன் என்று சொல்லி முடிவெடுத்து கர்த்தருக்குள்ளாக அமைதியாக இருக்கும் பாருங்க, அதுவே ஒரு போர் தான். அல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தராகிய தேவன் அமைதியாக இருந்து போரிலே அவர் யுத்தத்திலே ஜெயித்தவராக இருந்தார். சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். அந்த மரண தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டது ஒரு அமைதியான முறையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு வந்து பயங்கரமான காரியங்களை எல்லாம் செய்தார். அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், எல்லாவற்றையும் செய்துட்டு தம்முடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியம், வாளை எடுக்காதே அதிலாலே மடிவாய். அப்ப யுத்தம் கர்த்தருடையது, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் உலக மக்கள் எதற்காக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். பாவ சண்டைகள் அதிகமாய் பெருகியிருக்கிறது. அதாவது பாவத்தை நிலைநிறுத்தி இதற்காகவே வாழக்கூடியவர்கள் பெருகியிருக்கிறார்கள். உலகத்தின் அதிபதிகள் எதற்காக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? உலக அதிபதிகளுக்கு அபகரிக்க வேண்டும், பக்கத்து நாடுகளை அபகரிக்க வேண்டும், அதில் உள்ள வளங்களை அபகரிக்க வேண்டும், அல்லது நான் தான் பெரிய உலக நாடுகளில் முக்கியமான நாடு அப்படின்னு சொல்வதற்காக அவர்கள் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன் நாடு வல்லரசு நாடு, அப்போ ஓ நாடு நான் வல்லரசு நாடு இல்லை, இப்படி சொல்லும் போது ஒரு போர்க்களமாய் அங்கே மாறுகிறது. மனிதன் உள்ளத்தில் நடக்கக்கூடிய போர் தான் ஆவிக்குரிய யுத்தம். எல்லாம் சொல்லுங்களேன், ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். மனித உள்ளத்தில் நடக்கும் போர்தான் ஆவிக்குரிய யுத்தம். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்று சொல்வார்கள். ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் என்றால் உலக மனிதர்கள் கிடையாது, ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்கள் என்பவர்கள் யார்? கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அதன்படி நடந்து அதன்படி செம்மையாய் நடக்கக்கூடியவர்கள் ஆவிக்குரியவர்கள். இந்த ஆவிக்குரியவர்களுக்கு என்று ஒரு யுத்தம் இருக்கிறது, ஆவிக்குரியவர்களுக்கு என்று ஒரு போராட்டம் இருக்கிறது. ஆவிக்குரியவர்களுக்கு என்று பல விதத்திலும் பலவிதமான போராட்டங்கள் வரும் பொழுது சமாதானம் உள்ள வார்த்தைகளையும் சந்தோஷமாய் தேவனுடைய வார்த்தைகளையும் சொல்லக்கூடியவர்களாய் அவைகளை அறிக்கையிடக்கூடியவர்களாய் இருக்கிறோம். இது நிமித்தமாக போர்களில் இருந்து விடுதலையாகக்கூடிய கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அடுத்து சொல்லுங்க, தேவனுக்கும் உலகத்துக்கும் இடையிலான ஆன்மீக மோதல்கள் இருக்கும்போது கர்த்தர் விடுதலை தருகிறார். ஒவ்வொன்றா சொல்லலாமா? தேவனுக்கும் உலகத்துக்கும் இடையிலான ஆவிக்குரிய மோதல்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, உலகம் என்பது பிசாசு, உலகம் என்பது பாவம், உலகம் என்பது இருள். பாவம், பாவத்தினுடைய சந்தோஷத்தை உள்ளடக்கி இருக்கிறது தான் உலகம். உலகம் கொள்ளாத சமாதானத்தை ஆண்டவர் வைத்து போயிருக்கிறார். இந்த உலகத்திலே சமாதானம் உண்டு. சண்டை சச்சரவிலிருந்து விடுதலை ஆவதற்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து போயிருக்கிறார். அது என்னன்னா, சிலுவையை நோக்கி பார், என்னுடைய தியாகத்தை பார், நான் மரணம் அடைந்தேன். எதற்காக என்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உங்களுக்காக, உங்கள் பாவங்களுக்காக, உங்கள் அக்கிரமங்களுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணக்கூடாது என்பதற்காக நான் பொறுமையாயிருந்து நான் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுதும் பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார், பரிந்து பேசுகிறார். எதற்காக என்று சொன்னால், நீ நன்றாக வாழ வேண்டும், நீங்க நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக விரும்புகிற ஒரு நல்ல தகப்பனாக அவர் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, சிலுவை, இந்த கிராஸ் என்பது சமாதானத்தின் இடமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமே. இன்னைக்கு அர்மேகுதோன் யுத்தம் அடுத்து நடக்க போகிறது. உலகளாவிய அளவில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஈரான் போரை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த போர்கள் எல்லாம் உலக போர்கள். இவைகளினாலே மக்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது. அநேகருக்கு லட்சம் பல கோடிகளை இழந்து என்ன இருக்கிறார்கள். இது நிமித்தமாக ஒரு போரானது மனிதனை தேவனண்டைக்கு கொண்டு செல்லாது. எந்த போர்? உலக போர். ஆனால் ஆன்மீக போர்
உண்டு அந்த ஆன்மீக போரில் கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருக்காக தைரியமாய் நின்று கர்த்தருக்காக ஓடுகிற அந்த ஓட்டத்தில் பொறுமையாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே போகிறோம் அல்லவா, அந்த வாழ்க்கை இன்பமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. பகையின் முடிவு எது தெரியுமா? சிலுவை. இன்னைக்கு அநேக பேர் பகையினால சண்டை போட்டு கொண்டிருக்காங்க. குடும்ப சண்டையாக இருக்கட்டும், அல்லது வெளியிலே ஏதாவது ஒரு காரியத்திற்காக வாதாடுகிறவர்களாக இருக்கட்டும், எதற்காக சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள்? பகையின் நிமித்தமாக சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். பகையை ஆண்டவர் எங்கே ஜெயித்தார்? சிலுவையிலே ஜெயித்தார். இப்போதுதான் அந்த வசனத்தை நாம் வாசித்தோம். அந்த வசனத்தை மீண்டுமாக நாம் வாசிக்க கேட்போம். அருமையானவர்களே, சிலுவையை ஆண்டவர் ஏறெடுத்தார், அதை என்ன அனுபவித்தார், பகையை சிலுவையிலே வென்றார். பகை என்பது என்ன என்பதை அடுத்து ஒவ்வொன்றாக நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த வசனத்தை நாம் கேட்போம். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. இரு திறத்தாரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒன்றாக்கினார். அருமையானவர்களே, யார் பகைவர்களாக இருக்கிறார்களோ, யார் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்களையும் ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதனுடைய மைய கருத்தை நான் உங்களுக்கு போதிக்கப் போகிறேன். இதனுடைய பயன்பாடை நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீங்க. உலகத்தில் உள்ள எல்லா போர்களுக்கும் அடிப்படை காரணம் என்னங்க? உலகத்தில் உள்ள போர்களுக்கு சமாதானம் இல்லை, மனிதன் உள்ளத்திலே உள்ள பாவம் தான் இதற்கெல்லாம் காரணம். உள்ளத்துக்குள்ள பாவம் வந்துருச்சு. உள்ளத்துக்குள்ள பாவம் வந்த பிறகு அந்த பாவத்தை அனுபவிப்பதற்காக துடித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு நாட்டு அதிபருக்கும் இன்னொரு நாட்டு அதிபருக்கும் உள்ளே பாவமானது அது பெருக்கெடுத்து அவைகள் சண்டைகளாய் முடியும் பொழுது மக்களுக்கு அது துன்பமாய் மாறுகிறது. எனவே ராஜாக்களுக்கு ஞானம் வேண்டும், ராஜாக்களுக்கு அறிவு வேண்டும் என்பதை நீதிமொழிகள் புத்தகத்திலே நன்றாக நாம் பார்க்க முடியும். ஒரு ராஜாவுக்கு ஒரு அறிவில்லை என்று சொன்னால் அவன் சரியாக மக்களை நல்வழிப்படுத்த முடியாது என்பதை பார்க்க முடியும். நம்முடைய ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், இவ்வளவு ஜனங்களையும் அவர்தான் படைத்தார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் அவர் படைத்ததினால தம்முடைய பிள்ளைகளை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே தான் கிறிஸ்து இயேசு மனிதனுக்காக வந்து பாடுபட்டார். எல்லோரும் என்ன பண்ண செத்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை உயிரோடு எழுப்புவோம், வாழ வைப்போம் என்று அவர் விரும்பினார். அதனால உலகத்தில் வந்து நமக்காக பலியானார், இரு திறத்தாரை ஒன்றாக்கினார், பகையை சிலுவையிலே வென்றார், பிசாசை சிலுவையிலே வென்றார். அதே போல பாவங்களை எல்லாம் ஆண்டவர் நிர்மூலமாக்கி விட்டார். மனிதனுக்குரிய பாவங்களை அவர் எடுத்துக்கொண்டு சிலுவையிலே அவர் எல்லாவற்றை எடுத்துக்கொண்டு நமக்காக புதிய இருதயத்தையும் புதிய சதையும் புதிய படைப்பாகவும் நம்மளை மாற்றி மறுரூபமாக்கி வைத்திருக்கிறார். நாம் மீண்டுமாக பழைய சுபாவமாகிய பகை, விரோதம், குரோதம் அல்லது என்னப்பனா தவறான காரியங்கள், சண்டைகள் இவைகளுக்குள்ளாக போகாதபடி தேவனுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விருப்பப்படுகிறார். அல்லேலூயா. அந்த பாவத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது எதுனா சிலுவை. எல்லாரும் சொல்லுங்க, பாவங்களை சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிவுக்கு கொண்டு வந்தார். கொலோசியர் 1:20 வசனத்தை இப்பொழுது நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். சிலுவையின் மூலம் சமாதானம் உண்டு என்பதை நாம் பார்க்க முடியும். ஏற்கனவே வாசித்தோம். எபேசியர் 2:14 முதல் 16 முடிய உள்ள வசனங்களை இயேசு சமாதான காரணர் என்ற வசனங்களை வாசித்தோம். கொலோசியர் 1:20 வாசிக்கலாம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் இயேசுவின் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆண்டவராகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது இந்த வசனத்தை நீங்கள் தியானம் பண்ணி பார்க்கும்போது இதிலையும் சிலுவையின் மூலமாக ஆண்டவர் சமாதானத்தை தருகிறார் என்பதை நம்மளால் பார்க்க முடியும். பரலோகத்தில் உள்ளவர்களையும் பூலோகத்தில் உள்ளவர்களையும் ஆண்டவராகிய கர்த்தர் சமாதானத்திலே நடத்தும்படியாக இயேசு பாடுபட்டார், துன்பத்தை அனுபவித்தார், சகித்தார், மரணத்தை அவர் ருசி பார்த்தார். இது நிமித்தமாக உலக மனிதர்களாகிய யாவருக்கும் சமாதானத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். இப்போ சமாதான கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறாரா என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் பழைய பாவங்கள், அதாவது வலு சர்ப்பங்கள் கிரியை செய்யக்கூடாது என்பதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அவைகள் உங்களுக்கு சண்டையை மூட்டிவிடும், மன கசப்புகளை ஏற்படுத்தும், அல்லது என்ன பண்ண விரோதங்களை ஏற்படுத்தும். எனவே
பழைய பாவங்கள் மீண்டும் உள்ளே வராதபடி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கும்படியாக அந்த பிசாசின் கிரியைகளை அழித்து போடத்தக்கதாக ஆண்டவருடைய இரத்தத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. இயேசுவின் இரத்த சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் அல்லவா. தேவனுடைய வார்த்தை வசனம் எல்லோரையும் குணமாக்கும், சமாதானத்திலே நடத்தும். அடுத்ததாக ஒரு வசனம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. போர்களின் காரணம் மனித உள்ளம்தான். மனிதனுடைய இருதயம் சரியில்லை என்று சொன்னால் அது போர்களாக மாறும் என்பதற்காக ஒரு வசனம், யாக்கோபு 4:1. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? உங்கள் அவயங்களில் என்ன இருக்கிறது? இச்சைகள் இருக்கிறது. அதனாலே நீங்கள் போர் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அருமையானவர்களே, எதற்காக யுத்தம் வருதுன்னா இச்சை. 10 கட்டளில் என்ன பண்ண, கடைசி கட்டில் என்னது? பிறர் உடைமைகளை இச்சையாதிருப்பாயாக, பிறர் தாரத்தை இச்சையாதிருப்பாயாக. இப்படி இருக்கிறதா இல்லையா? அல்லேலூயா. இச்சிக்க கூடாது. இந்த கண்கள் தெளிவுள்ள கண்களாக இருக்க வேண்டும். இச்சை கண்கள் இருக்கக்கூடாது. அபகரிக்கிற கண்கள் இருக்கக்கூடாது. சொத்துக்களை அபகரிக்கிறது, பிறர் பொருளை அபகரிக்கிறது, பிறர் தாரத்தை என்ன பண்ண அபகரிக்கிறது, இவைகள் எல்லாம் பாவங்கள் என்று பைபிள் வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இன்றைக்கு உலக போர்களின் மூல காரணம் என்ன? ஆசை, பொறாமை, அதிகார விருப்பங்கள். இவை யாவும் முக்கிய பாயிண்டாக இருக்கிறது. மனிதன் உள்ளத்திலே சமாதானம் இல்லாமல் போவதற்கு உலக போர்களின் மூல காரணங்களே ஆகும். இன்னைக்கு அநேக பேர் சண்டையிட்டுக் கொள்வது எதற்காக அப்படின்னா ஆசை, பொறாமை, அதிகார விருப்பம். மனிதன் உள்ளத்திலே சமாதானம் இல்லாததற்கு இதான் காரணம். அருமையானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைய நாட்களில் அமெரிக்காவில் இருக்க அதிபருக்காகவும் ஜெபம் பண்ணணும், ஈரானில் இருக்க இப்போது தற்போதைய இருக்க அதிபருக்காகவும் ஜெபம் பண்ணணும், சீனாவில் இருக்க அதிபருக்காகவும் ஜெபம் பண்ணணும், ரஷ்யாவில் இருக்க அதிபர்களுக்காகவும் ஜெபம் பண்ணணும், வல்லரசு என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஜெபம் பண்ணணும். இது நிமித்தமாக சின்ன சின்ன நாடுகளுக்கு வருகிற அநேக தீங்கு, அந்த தீங்குகளிலிருந்து விடுதலையாகும்படியாகவும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். போர்களின் சண்டைகள், அந்த சண்டைகளின் நிமித்தமாக மக்களுக்கு நன்மை பயக்கவில்லை, சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம். போர்களின் நிமித்தமாக வீடுகள் இடிக்கப்படுகிறது, கட்டடங்கள் இடிக்கப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த போருக்காக அநேக பேர் பயிற்சி பெறுகிறார்கள், யுத்தம் பண்ணுகிறார்கள், யுத்தத்திலே மரணத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அந்த குடும்பங்கள் என்ன பண்ணா, ஐயோ என் கணவன் இறந்து போயிட்டாரு, யுத்தத்துக்கு போனாரு, செத்து போயிட்டாரு, இன்னைக்கு என்ன பண்ணா இந்தியாவுக்காக அல்லது என்ன பண்ண உலகத்திற்காக மரித்து போனாரே என்று சொல்லக்கூடியவர்கள் அநேக பேர் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இராணுவ சல்யூட்லாம் அடித்து நல்லபடியாக என்ன பண்ணா நல்லடக்கம் பண்ணுவாங்க, மரியாதை செலுத்துவார்கள் இராணுவத்தில். ஆனால் அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் கர்த்தர் தான் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமே. மரணம் ஒரு மனிதனை ஆண்டவரிடமிருந்து பிரிக்கிறது. என்ன மரணம்? எந்த மரணம் பிரிக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது ஆவிக்குரிய மரணம், ஆத்ம மரணம், சரீர மரணம், 3 மரணம் இருக்குது. அல்லேலூயா சொல்லாமே. 3 வாழ்க்கை இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கை, சரீர வாழ்க்கை, ஆத்ம வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நீங்கள் தனித்தனியாக பிரித்து பாருங்கள், வேத வசனங்கள் உங்களுக்கு புலப்படும். அல்லேலூயா. சரீரம் சத்தத்திற்குரியதாக காணப்படுகிறது, ஆனால் ஆவியோ உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனையோ உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்துடைய சிந்தனை ஒரு மனுஷனுக்குள்ளாக சரியாக இருந்தால் போர்களும் யுத்தங்களும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. கிறிஸ்து சரியான நோக்கத்தோடு வந்தார், சிலுவையிலே மரித்தார், அதனால பிசாசை வென்றார். அல்லேலூயா சொல்லலாமே. இந்த அம்சம் காந்தி என்ன பண்ண, எப்படிப்பட்ட போரை அவர் பார்த்தா, துப்பாக்கி ஏந்தவில்லை, கைகளில் என்ன பண்ணா துப்பாக்கி மட்டுமல்ல, எந்த ஒரு வாளை ஏந்தவில்லை. அவர் என்ன ஏறெடுத்தார்? எப்படிப்பட்ட ஆயுதங்கள் உபயோகப்படுத்தினார்? அகிம்சை. இந்த அகிம்சை எங்கிருந்து உண்டானது தெரியுமா? இந்த காந்தி என்ன பண்ண, இயேசுவை நம்பினார், ஆனால் போதர்களை அவர் நம்பவில்லை, அல்லது என்ன பண்ண அவருக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறவங்களை நம்பலை. நான் கிறிஸ்துவை நம்புகிறேன் என்று சொல்லி கிறிஸ்துவை நம்பினார். அல்லேலூயா சொல்லலாமே. ஏன் காந்தி நம்பவில்லை என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கிறவர்களை கருப்பனர் என்றும், அமெரிக்காவில் அல்லது மற்ற இடங்களில் இருக்கிறவர்கள் வெள்ளை இனத்தவர் என்றும் இங்கே என்ன பண்ண வேறுபாடுகள் இருந்ததுனால, நீங்கள் சொல்கிற இயேசு கிறிஸ்து எனக்கு வேணாம், ஆனால் எனக்கு நான் வாசித்த நான் புரிந்து கொண்ட இயேசு எனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினவர் தான் காந்தி. இந்த வழியை பின்பற்றினவர் காந்தி. எந்த வழி? இயேசுவின் வழியை. இயேசு சிலுவையை
மையமாக கொண்டு அவர் மரித்தார். ஏன் என்று சொன்னால் சிலுவை ஒரு மனிதனுக்கு இரட்சிப்பை வழங்கக்கூடியது. சிலுவையின் மூலமாக சமாதானம் உண்டாகிறது என்பதை ஏறக்குறைய 3 வசனங்கள் நம்ம பார்த்தோம். இப்போ வாசித்தோம். என்னென்ன வசனங்கள்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை, கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம், யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்தோம். இந்த 3 வசனங்களும் எதை குறிக்கிறது என்றால், இயேசு சமாதானம் செய்கிறவர், சிலுவையின் மூலம்தான் சமாதானம், போர்களின் காரணம் மனிதனுடைய இருதயம் தான் என்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, யுத்தம் கர்த்தருடையது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தரை அறிந்து கொண்டவர்களுக்கு யுத்தம் கர்த்தர் செய்வார். கர்த்தர் ஒரு சில நேரங்களில் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்றுமே முடியாத சூழ்நிலையில் அவரே யுத்தம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார், ஜெயத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், உண்மையான போரை பற்றி நான் பார்க்க போகிறோம். உண்மையான போர் என்று சொல்லும் பொழுது அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது பல இழப்புகளை சந்திக்கும். இயேசு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே பண்ணின யுத்தம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையானது, இரட்சிப்பை வழங்கினது. சொல்ல போனோம்னா சாப்பாட்டை என்ன பண்ண கொடுக்கக்கூடியதாக மாறினது. ஆனால் உலக யுத்தம் எப்படிப்பட்ட தெரியுமா? உலக யுத்தத்தின் நிமித்தமாக சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, தண்ணிக்கு வழி இருக்காது, கேஸுக்கு வழி இருக்காது, பெட்ரோலுக்கு வழி இருக்காது. இப்படிப்பட்ட காரியங்களை தான் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இரு நாடுகளுக்கு இடையே போர் அல்ல உண்மையான போர். இது பாவத்துக்கு நீதிக்கு இடையான போர். அல்லேலூயா சொல்லலாமே. உங்களுக்கு எனக்கு என்ன போர் தெரியுமா? பாவத்துக்கு நீதிக்கும் இடையான போர். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இது பாவத்துக்கும் நீதிக்கும் இடையேயான போர். இங்க வந்தவங்களுக்கு செய்தி என்னன்னா, பாவத்துக்கும் நீதிக்கும் இடையான போர். நீதி என்பது சிலுவையிலே ஆண்டவர் இயேசு மரித்ததை குறிக்கிறது. அவர் நீதியாய் வந்தார், நீதியாய் நியாயந்திருக்கும்படியாய் வந்தார். அந்த நீதிபரர், இரட்சகர், அந்த மீட்பர் இன்று உயிரோடு இருக்கிறார். அவர் சிலுவையிலே மரித்ததினால தான் நம்ம எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமே. கிறிஸ்தவர்கள் யுத்தம் புரிவதில்லை உலக யுத்தத்தை போல. அல்லேலூயா சொல்லலாமே. இன்னைக்கு நான் போய் யாருக்கிட்டையும் சண்டை போடுறது கிடையாது. அதாவது சட்டையை பிடிச்சி இழுத்து அவன் கூட சண்டை போடுவதற்காக நம்ம இல்லை, அவனுக்காக ஜெபம் பண்ணுகிற யுத்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமே. சிலுவையில் ஆண்டவர் யுத்தத்தை அவர் செயல்படுத்தினார். எப்படிப்பட்ட யுத்தம்? பிசாசை சிலுவையிலே வென்றார். அல்லேலூயா. பாம்பின் தலையை சிலுவையில் ஆண்டவர் நசுக்கினார். இது ஆவிக்குரிய யுத்தம். இந்த யுத்தத்தை தேவ பிள்ளைகளாகிய நாம் ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமே. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். சிலுவையிலே யுத்தத்திலே ஆண்டவர் வெற்றி பெற்றார் என்பதை நாம் பார்க்க முடியும். இயேசு பாவத்தையும் மரணத்தையும் ஜெயித்தார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசு பாவத்தையும் மரணத்தையும் ஜெயித்தார். மீண்டுமாக சொல்லுங்க, பகைமையை அழித்து சமாதானத்தை கொண்டு வந்தார். இப்ப உங்க குடும்ப பிரச்சனைக்கு என்ன பண்ண யார் காரணம்? உங்க குடும்ப பிரச்சனைக்கு சத்ரு என்ன பண்ண காரணம்? உங்களுக்குன்னு ஒரு யுத்தம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு போராட்டம் இருக்குது. ஏன்னா குடும்பத்தை பிரிக்கிறவன் தான் பிசாசு. ஆதாம் ஏவாள் குடும்பத்தை பிரித்தவன், அதே போல ஆபிரகாமுடைய குடும்பத்திலேயும் பிரிக்க ஆரம்பித்தான். இயேசு கிறிஸ்து என்கிறவர் நம் குடும்ப தலைவர். அவரிடமிருந்து என்ன பண்ண பிரிக்கிறதுக்கு பார்க்கிறவன் தான் பிசாசானவன். அப்ப நீங்க பாருங்க, நன்றாக யோசித்து பாருங்க. உங்களை தேவனுடைய திட்டத்திலிருந்து விலக்கி வைப்பதற்காக பிசாசான் துடிக்கிறான். ஆனால் நம்ம சமாதானமாய் ஆரோக்கியமாய் தேவனுடைய அருளை, அதாவது அருளை என்பது கிருபையை பெற்றுக்கொண்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கிறிஸ்து நமக்கு முக்கியத்துவம் உள்ளவராக இருக்கிறார். முக்கியம் யாருன்னா கிறிஸ்து. கிறிஸ்துவின் வழியை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக ஏன் வேதம் சொல்லுகிறது என்றால், அந்த பாதையில் போனால் ஜீவ நீரூற்று உண்டாகும், அந்த பாதையில் போனால் மரணம் என்பதில்லை, அந்த பாதையில் போனால் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். எனவே சிலுவை தரும் சமாதானம் தேவனோடு சமாதானம். சிலுவை தரும் சமாதானம் எப்படிப்பட்டதுன்னா, மனிதர்க்கிடையே சமாதானம், ஒருவருக்கு ஒருவர் அன்பை பரிமாறிக்கொள்வது, ஒருவருக்கொருவர் தேவனுடைய வார்த்தையை பரிமாறிக்கொள்வது. அருமையானவர்களே, உள்ளத்திலே இருதயத்திலே சமாதானத்தை உள்ளடக்கி இருக்கிறதா சிலுவை தரும் சமாதானமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமே. ஆனா இன்னைக்கு உலக போரை நீங்கள் பாருங்கள். 3ஆம் உலக யுத்தம் வருவதற்கு எல்லா ஆயத்தமும் நடந்து கொண்டிருக்கிறது. சொல்லப்போனால் 3ஆம் உலக யுத்தம் ஆயத்தமாகி நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு சிலர் கருத்து கணிப்புகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
அருமையானவர்களே, நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டியது, யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். ஆனாலும் நீங்கள் கலங்காதிருங்கள் என்று சொன்னவர் நம்முடைய சமாதானத்தின் கர்த்தர் தான். கலங்கவே கலங்காதீங்க. உங்களுக்கு கேஸ் ஆண்டவர் தந்துருவார், நம்புறீங்களா? உங்களுக்கு சாப்பாடு ஆண்டவர் தந்துருவார், நம்புறீங்களா? உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஏற்கனவே சொன்னேன், உலகம் என்பது பாவம், இருள். இது மட்டுமல்ல, வேற என்ன சொன்னேன்? பாவம், இருள், அந்தகாரம், இப்படி என்ன பண்ண நிறைய காரியங்கள்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். எகிப்து என்பது இருளாக இருந்தது. ஆண்டவராகிய தேவன் எப்போது சிலுவையிலே ரத்தம் சிந்தினாரோ அப்பொழுது இருளில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் வெளிச்சத்தை காணும்படியான கிருபைகளை செய்தார். இது தீர்க்க தரிசன வார்த்தை. அப்படியே இருளில் இருக்கிற ஜனங்கள்லாம் வெளிச்சத்தை கண்டடைந்தார்கள். இன்னைக்கு நீங்க ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க. எனவே அருமையானவர்களே, குண்டு போட்டு பாம் போட்டு பஸ்பமாகி புகையா வரக்கூடிய காரியத்தை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கலங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்களோ கலங்காதிருப்பீர்களாக. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இந்த அல்லேலூயா தெரியுமா? என் இயேசு சொன்னார், கலங்காதிருங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் கலங்காதிருங்கள். பல விதத்திலும் போராட்டம், கணவன் மனைவிக்கு இடையே போராட்டம், அதே போல குடும்பத்தில் தாய்க்கும் தகப்பனுக்கும் இடையே சண்டை நடக்கிறதை பிள்ளைகளை என்ன பண்ண பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய யுத்தத்திற்காகவும் சண்டை போடுகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. மாம்ச பிரகாரமான சண்டையும் நடக்கிறதை நம்மளால் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அருமையானவர்களே, ஒரு பயன்பாடு என்னன்னா, நான் சமாதானத்தை உருவாக்குகிறவனாக இருக்கிறேனா? என்னை குறித்து நானே கேள்வி கேட்டுக்கொள்கிறேன். நான் சமாதானத்தை உண்டாக்குகிறேனா, சண்டையை உருவாக்குகிறேனா என்பதை நான் ஆராய்ந்து பார்த்து என்னை தேவனுக்கு முன்னாடி நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்களும் அதே போல ஆராய வேண்டியது உங்களுடைய கடமை. என் உள்ளத்தில் இன்றும் போர் இருக்கிறதா? உள்ளத்தில் போர் இருக்கணும். அது என்னன்னா, பிசாசை எதிர்கொள்ளும்படியான ஒரு போர் இருக்கணும். அதுதான் இருதயத்தில் சமாதானத்தோடு செய்கிற போர். தேவனுடைய சமாதானம் நமக்குள்ளே வரும்போது பிசாசானவன் வெக்கப்பட்டு ஓடி போயிடுவான். ஆனால் உலகத்தின் பாவத்திற்கு ஈடு கொடுக்கும்படியாக என்னென்ன இருக்கு? ஆசை, இச்சை, மோகம், அபகரிக்கிற காரியம், அல்லது என்னப்புனா கண்ணாலே இச்சை, அவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள், காய்மகாரங்கள், இவைகள் எல்லாமே ஒரு மனிதனை போர் செய்ய வைக்கிறது. ஆனால் அந்த போர் புறம் பிசாசானவன் எடுத்துக்கொள்ளுவான். ஏன்னா பிசாசுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது அவன் எடுத்துக்கொண்டு தேவ பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் மாற்றுவதற்கு பார்க்கிறான். உங்களுக்குரிய காரியம் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த ஆவிக்குரிய கனி உங்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த கனி சிலுவையின் நிமித்தமாக உண்டான கனி. அந்த கனியை நீங்கள் புசித்து நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, சிலுவை மரம் என்பது நமக்கு முக்கியமான மரம். அந்த மரத்து நிமித்தமாக ஆண்டவர் பல கனிகளை கொடுக்கிறார். அந்த மரத்து நிமித்தமாக ஆண்டவர் நம்மளை வாழ வைக்கிறார், போஷிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். அருமையானவர்களே, த கிராஸ் தட் எண்ட்ஸ் ஆல் வார்ஸ், அதாவது உலக சமாதானத்தை பற்றிய தலைப்பு மட்டுமல்ல. இந்த தலைப்பு நல்ல கவனிங்க, மனித உள்ளத்திலே மாற்றத்தை பற்றிய ஆழமான சுவிசேஷ செய்தியாக இது இருக்கிறது. நீங்கள் யாருக்கிட்ட போய் சொன்னாலும் இயேசு சமாதானக்காரர் என்றே சொல்லுங்க. ஏன்னா அநேகருக்கு சமாதானமே இல்லை, வார்லே இருக்கிறாங்க. அருமையானவர்களே, நான் சொன்னேன்ல, ஆத்தும போர் உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. அது கர்த்தருக்காக வாழ்வதற்காக. வெளிப்புறமாக அநேக சண்டைகளும் சச்சரவுகளும் மாம்ச பிரகாரமே நடக்கிறது. அது உலகத்தின் பாவத்திற்காக நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை போக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி சிலுவையிலே மரித்தார். இந்த ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக ஜீவனை சிந்தினார். நீங்கள் நன்றாக கவனிக்க முடியும். ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டி மேலே முள்கிரீடம் சூட்டப்பட்ட நிறைய போட்டோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாமல் இருந்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வாயை திறந்தாரு, அங்கே இருக்கிற எல்லாரும் செத்து போயிருப்பாங்க. அங்கேயும் அமைதியை காமித்து ஆண்டவராகிய கர்த்தர் அகிம்சையை வெளிப்படுத்தி நமக்கு நல்ல ஒரு விடுதலை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அல்லேலூயா. காந்தி அகிம்சையின் வழியாக போரிட்டதுனால அவர் என்ன பண்ணார்? விடுதலை வாங்கி தந்தார். அது இந்திய சுதந்திரம் அப்படின்ன மாதிரி விடுதலை அப்படின்லாம் என்ன பண்ணால் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் வாங்கி தந்த விடுதலை, சமாதானம், இதெல்லாம் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. நம்முடைய குடியரசு பரலோகத்தில் இருக்கிறது. ஏன்னா சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு அவர் முடிசூட்டப்பட்டார். இப்பொழுது பரலோகத்திலே ஆண்டவராகிய தேவன் கிரீடம் அணிந்தவர்களாய் முடிசூட்டப்பட்டிருக்கிறார். நமக்கு அந்த முடியை தரப்போகிறார். அல்லேலூயா. எந்த முடி?
முள்கிரீடத்தை இங்கே சுமந்து வாழ்கிறவர்கள், என் சிலுவை சுமந்து கொண்டே என் பின்னே வாருங்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு சிலுவை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையிலே கொஞ்சம் முள்கிரீடமும் உண்டு. இதை தாங்கி கொண்டு இருக்கிறவர்களுக்கு கிறிஸ்து இயேசு ஜெயித்தது போல அங்கே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற பொன்னாலான கிரீடம், அல்லது என்னப்பனா ஜீவ கிரீடம், வாடாத கிரீடம், மங்காத கிரீடம், பிரகாசமுள்ள கிரீடம், நட்சத்திரம் உள்ள கிரீடம், இப்படி எல்லாம் ஆண்டவர் தர போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உலக போர்களின் மூல காரணங்கள் என்ன? இப்போ வாசிக்கலாம். யாக்கோப்பு 4:1, உங்களுக்குள்ளே போராடுகிற இச்சைகளினாலே. அந்த வசனத்தை இப்போது நாம் வாசித்தோம். வெளிப்புற போர்கள் உள்ளத்தின் போர்களால் உருவாகின்றன. பாவம், அந்த பாவம் தான் சண்டை ஏற்படுத்துகிறது. சண்டை தான் பிரிவினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வாசிக்க கேட்போம். யாக்கோபு 4:1. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? அருமையானவர்களே, இந்த அவயங்களில் போர் செய்கிறது என்று நான் பார்க்கும் பொழுது இன்னைக்கு எப்படிப்பட்ட சண்டைகள் வருகிறது என்று உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது 2 பாவங்கள் பழைய ஏற்பாட்டில் முக்கியத்துவம் பெறுகிறது. ஒன்று விபச்சாரம், 2வது பாவம் என்னது? விக்கிரக ஆராதனை. அவயங்களிலே போர் செய்கிறது. விக்கிரக ஆராதனைக்கு முன்னாடியே போய் உட்காருவான். அருமையானவர்களே, இன்றைய நாட்களில் ஒரு 2 என்ன பண்ணா, அந்த கோயிலில் மணியாட்டி என்ன பண்ண பூஜை போடுவாங்கள்ல, பூசாரி ஒருத்தர், இன்னொருத்தர் அர்ச்சகர். இப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தால் ஏறக்குறைய 1.5 மணி நேரம் அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி என்ன பண்ண எடுத்து சொல்லியிருக்கிறேன். அவர் நம்புகிறேன், இயேசு தான் உண்மையுள்ள இரட்சகர் என்று என்ன பண்ணா அவர் சொல்லியிருக்கிறார். 108 விநாயகர் கோயில் இருக்கு பாருங்க, அந்த இதில் என்ன பண்ண அர்ச்சகராக இருக்கக்கூடியவர். அருமையானவர்களை, இப்போதையும் நான் சொல்கிறேன், அவர் ஒரு புதிய ஏற்பாட்டை எடுத்து கொடுத்தேன். அதே நேரத்தில் அவருக்கு பென்ட்ரைவில் என்ன பண்ண தேவனுடைய வசனங்களை என்ன பண்ண கேட்கும்படியாக என்ன பண்ண செய்யும்படியான காரியங்களை ஆண்டவர் செய்தார். அருமையானவர்களே, நீங்கள் ஒன்று செய்யணும். சமாதானத்தை விதைக்கும்படியாக தேவன் வந்தார். அந்த ஆச்சாரியர்கள், அதாவது பூசாரிகள், அர்ச்சர்கள் எல்லாமே பிசாசுக்கு வேலை செய்கிறவர்கள் தான். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவ சமாதானம் அவர்களை வெளிச்சத்தின் பாதையிலே நடத்தும், விக்கிரக ஆராதனையிலிருந்து விடுதலையாக்கும். இச்சைகள் போர் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடியவன் 2வது விபச்சாரக்காரனாக இருப்பான். நீங்கள் எங்கே இருந்தாலும் என்ன பண்ண பாருங்கள், விபச்சாரமும் வேசித்தனமும் ஒன்றோடு ஒன்று என்ன பண்ண பின்னி பிணையக்கூடியது. அதே போல் விக்கிரக ஆராதனையும் வேசித்தனம் விபச்சாரம் அந்த மிங்கிலாகி இருக்கக்கூடியது. ஒவ்வொரு பாவமும் அப்படியே ஒவ்வொன்றும் செய்யும். அருமையானவர்களே, பாவம் வந்துச்சுன்னா சண்டை பிறப்பிக்கும், சண்டை வந்ததுன்னா அது பிரிவினை உண்டாக்கும் என்று நம்மளால் வாசிக்க முடியும். எனவே தான் வெளிப்புற போர்கள் உள்ளத்தின் போர்களால் உருவாகின்றன. உள்ளத்துக்குள்ளே தேவ சமாதானம் இல்லாதனால தான் அதை வெளியே என்ன பண்ண பல்ல கடிச்சுக்கிட்டு, நாக்கு திருவிக்கிட்டு, கோபத்தை வெளிப்படுத்திக்கிட்டு, இதெல்லாம் என்ன பண்ண பிசாசின் கிரியைகளாக இருக்கின்றது. அருமையானவர்களே, ரோமர் 5 அதனுடைய 10வது வசனத்தை இப்போ வாசிங்க. நாம் பகைஞராக இருந்தபோது என்று ஆரம்பிக்கும். நான் பகைஞராக இருந்தபோது பாவத்தில் விழுந்து கொண்டோம். ஏன்னா சிலுவையை நம்ம பகைக்கிறோம் ஒரு சில நேரத்தில். ஏன்னா சிலுவை என்பது தியாகம், அதை வெறுத்து விடக்கூடாது. கிறிஸ்து இயேசு நம்மை அனுபவித்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து இயேசு நம்மிடத்தில் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து இயேசு நமக்கு தகப்பனாக இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவை ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதாவது லவ், தெய்வீக அன்பு, தெய்வீக காதலுக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்க வேண்டியது தான் நம்முடைய வேலை. அப்போ பிசாசானவன் தொட முடியாது. மனிதன் தேவனோடு பகை நிலையிலே காணப்படுகிறான். அதனால என்ன நடக்கிறது? தேவனிடத்திலிருந்து பிரிந்த வாழ்க்கை வாழ்கிறான். ஆன்மீக மரணத்தை உள்ளடக்கி இருக்கிறான். வாசிக்க கேட்போம். ரோமர் 5 அதனுடைய 10வது வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில். நல்ல கவனிங்க, இது முக்கியமான காரியம். இன்னைக்கு தேவனுக்கு நீ சத்துருக்களாய் இருந்தால் போர் தான் வரும். உலக போர்கள் எதனால வருது? தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கும்போது உலக போர்கள் ஆட்டோமேட்டிக்காக வருது. தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். ஆனால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்படி ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஜீவனால் தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும், வேற வழியே கிடையாது. இதில் நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, நாம் பகைஞராக இருந்தபோது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எல்லாரும் தேவனுக்கு பயங்கராக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள
ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். இயேசுவின் சிலுவை மரணத்தை அவர்கள் உள்ளடக்கி இருக்கிறார்கள். சிலுவையிலே ஆண்டவர் அமைதியை ஏற்படுத்தினது போல, சமாதானத்தை ஏற்படுத்தினது போல அவருடைய வாழ்க்கை இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு பயங்கனா இருக்க முடியாது. ஆனால் யார் பயங்கனா இருக்க முடியும் அப்படின்னா, அவர் சொல் பேச்சை கேட்காதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், விக்கிரக ஆராதனத்திலே விழுந்திருக்கிறவர்கள், அல்லது தங்களுடைய மாம்ச இச்சைக்கேற்ப வாழக்கூடியவர்கள் தேவனுக்கு இன்னும் பகைஞராகவே இருக்கிறார்கள். இன்னும் தேவனிடத்தில் அவர்கள் வரவில்லை. சும்மா வாய்க்கிலேயே பேசுவாங்க, நான் ஆண்டவரை தான் கும்பிட்றேன், அப்படியே விக்கிரக ஆராதனையும் கும்பிட்றேன், அப்படியே நான் ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்கு நான் காணிக்க கொடுக்குறேன், சபைக்கு காணிக்க கொடுக்குறேன். ஆனால் அவங்க போகிற இடம் எங்கே? விக்கிரகத்தை நோக்கி, அல்லது என்ன அப்படின்னா பாதாளத்தை நோக்கி போகிற வாழ்க்கை இருக்குது. அதனால தான் பாவம் ஒரு மனுஷக்குள்ளே வரும்போது கிறிஸ்துவுக்கு அது பகையாய் மாறுகிறது. பகையை ஆண்டவர் சிலுவையிலே வென்றாராம். அதனால தான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார். இந்த ரகசியத்தை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். தேவனிடமிருந்து பிரிந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அன்பில்லாத வாழ்க்கை, கர்த்தருடைய கருணை இல்லாத வாழ்க்கை, நித்திய ஜீவன் இல்லாத வாழ்க்கை, ஆன்மீக மரணம் அவனுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை. அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். ஏன்னா இந்த ஜாதி வகையான பிசாசு ஒரு மனிதனை ஆட்டி படைக்கிறது. உபவாசத்தினாலே அன்றி இந்த பிசாசை வரட்ட முடியாது. அப்ப பிசாசு பிடித்த மனிதர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு பயங்கராகவே இருக்கிறார்கள். அவர்களை தேவனுக்குள்ளாக வழிநடத்த வேண்டிய பாதை ஆண்டவர் நமக்கு காமித்திருக்கிறார். அல்லேலூயா. சிலுவையிலே யுத்தம் செய்ய புறப்படுவோம், நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோம். சொல்லுங்க, யுத்தம் செய்ய புறப்படுவோம், நாம் யுத்தம் செய்ய புறப்படுவோம். அருமையானவர்களே, கோலியாத்தை வெல்லணும். கோலியாத்தை வெல்றதுக்கு தாவீது கத்தி எடுத்தாரா, அருவாளை எடுத்தாரா, ஆயுதங்களை எடுத்தாரா? இல்லை. ஆனால் அன்னைக்கு இருக்கிற நாளில் பரிசுத்தாவியானவர் அப்பப்போ வெளிப்படுகிற காலம் தான். ஆனால் ஒரு கல்லை எடுத்து ஈஸியாக அரைஞ்சிட்டார். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிடும்போது மூளைக்கல் இயேசு கிறிஸ்து, தலைக்கல் இயேசு கிறிஸ்து என்பதை கோடிட்டு காமித்து கொண்டே வருகிறவர் யார் தெரியுமா? பவுல். அல்லேலூயா சொல்லலாமே. தானியேல் புத்தகத்தில் நான் பார்க்கும் பொழுது ஒரு கல்லானது எல்லா விதமான பேரரசுகளை முறியடித்து விட்டது. அந்த கல் கிறிஸ்து என்னும் கல். அந்த கல்லினாலே ராஜ்யம் கட்டப்பட்டது என்று நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை, அந்த கவனன்ட் ஸ்டோன், உடன்படிக்கையின் கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிமித்தமாக கர்த்தர் நம்மளை அஸ்திபாரங்களாக கட்டி வைத்திருக்கிறார். அது இடிக்க பார்க்கிறவன் பிசாசானவன், தள்ளிவிட பார்க்கிறவன் பிசாசானவன். எனவே உங்கள் பகைஞன் உங்களை எப்படியாவது தள்ளிவிட்டு அவன் வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகிறான். அவனை வாழ விடக்கூடாது என்பதற்காக சிலுவையிலே ஆண்டவர் ஜெயித்தார். நீங்களே என்ன பண்ணணும்? பேய் பிடிச்சவனை பிடிச்சி ஆட்டி அவனை குச்சி எடுத்து அடிக்கிறதுனால ஒன்றாக போகிறது. அவனுக்கு விடுதலை வாங்கி தரணும். இயேசு நாமத்தினால போனால் போகணும். அப்போ வாயானது பரிசுத்தமுள்ள வாயாக இருந்து தேவன் எப்படி சொன்னாரோ அதே போல் வெளியேற்றுவதற்கு நம்மளால் என்ன பண்ண முடியும். நீங்கள் பயப்படாமல் அந்த வேலையை செய்ய வேண்டும். சிலுவையின் யுத்தம் எப்படிப்பட்டது? கொலோசியர் 2 அதிகாரம் 14-15 நம்ம வாசித்தோம். சிலுவையினால் அதை களைந்தார். அல்லேலூயா. இயேசு பாவத்திற்கு எதிராக போரிட்டார். சிலுவை என்பது வெற்றி, அது தோல்வி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கொலோசியர் 2 மீண்டுமாக நாம் வாசிக்கலாம். 14, 15, 16 அந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அருமையானவர்களே, உங்களை யாரும் குற்றப்படுத்தக்கூடாது. கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். துரைத்தனங்களே அவர் உரிந்தாராம். அல்லேலூயா. துரைத்தனம் என்ன தெரியுமா? பரலோகத்தில் ஆளுகை செய்யக்கூடியவர். எல்லா வானதூதர்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்கள். ஆனால் இந்த பூமியில் மனுஷனால் காரி துப்பப்பட்டார். இந்த பூமியில் அவர் வரும் பொழுது எள்ளி நகையாடப்பட்டார். இந்த பூமியிலே ஆண்டவர் சிலுவையை சுமக்கும் பொழுது வாரினால் அடிக்கப்பட்டார். இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்கும் பொழுது எட்டி உதைக்கப்பட்டார். 3 தரம் என்ன பண்ண கீழே விழுந்தார் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, கையையும் காலையும் கட்டினார்கள். அதுக்கப்புறம் ஆணி எடுத்து அடித்தார்கள். ஆண்டவர் பொறுமை உடையவராக இருந்தார். அந்த பாடுகளை ஆண்டவர் சகித்தார். இப்ப அது நிமித்தமாக வெற்றி உண்டானது என்பதுதான் தேவனுடைய ரகசியமே. இப்ப சிலுவையினால் அதை களைந்தார். எல்லாம் சொல்லுங்களேன், சிலுவையினால் அதை
களைந்தார். எதை களைந்தார்? எப்படிப்பட்ட காரியங்களை களைந்து போட்டார்? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே களைந்தார்? அக்கிரமங்களை ஆண்டவர் சிலுவையிலே களைந்து போட்டார். ஆண்டவர் அக்கிரமம் செய்யல, ஆனா மனுஷன் அக்கிரமம் செஞ்சான். அக்கிரமங்களை சிலுவையிலே அவர் களைந்து போட்டார். அல்லேலூயா. பாடுகள், உபத்திரவங்கள் இதெல்லாம் வரும், ஆனா ஆண்டவரை விட்டு ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்னொரு நபருக்கு ஆண்டவரை பற்றி சொன்னேன். என் சமுதாயம் ஒத்துக்காது, எங்கள் வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க, சபைக்கு என்ன பண்ணால் போனாலே அவங்களுக்கு பிடிக்காது, என்னை அடித்து கொன்னாலும் கொன்றுவாங்க, அதனால நான்லாம் வர முடியாது அப்படின்னு என்ன பண்ண தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ பகையை சிலுவையிலே ஆண்டவர் வென்றார். அப்போ இன்னும் நான் பகையோடு தான் உட்கார்ந்து இருப்பேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தேவனுக்கு பகைஞர்களாய் இருக்கிறார்கள். இப்போ யாரை பகைக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அறிக்கையிடாதவர்கள், தேவனே இரட்சக அப்படின்னு மனம் திரும்பாதவர்கள் இன்னும் சிலுவை பகைக்கிறார்கள், கிறிஸ்துவை பகைக்கிறார்கள், பரலோகத்தை பகைத்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே இயேசு பாவத்திற்கு எதிராக போரிட்டார். சிலுவை உங்களுக்கு வெற்றியை தரும். பாவத்திற்கு எதிராக நீங்கள் போராடுவதை விட்டு விடாதிருங்கள். தோல்வி உங்களுக்கு வராது. ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்பட்டு நீங்கள் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அதனால் தான் சமாதானத்தின் வெற்றி உங்களுக்குள்ளே இருக்கிறது. சமாதானத்தின் வெற்றி எங்கே? நீங்கள் கொலேசியர் 1:20 வாசிக்கும் போது சிலுவையின் இரத்தத்தினாலே சமாதானம் உண்டாக்கினார் என்று நம்மளால் வாசிக்க முடியும். தேவனோடு சமாதானம், மனிதரோடு சமாதானம், இருதயத்தில் சமாதானம் என்று 3 சமாதானம் இருக்கிறது. வாசிக்கலாம். கொலேசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இதை மீண்டும் ஏன் வாசிக்க சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. தேவனோடு சமாதானம், தேவனோடு சமாதானம், மனிதர்களோடு சமாதானம், மனிதர்களோடு சமாதானம், இருதயத்தில் சமாதானம், இருதயத்தில் சமாதானம். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்களா, இருதயத்தில் சமாதானம் உள்ளவங்க சரியாக சாப்பிட முடியாது, எந்திரிச்சு வேலைக்கு போகலான்னு சொன்னாலும் பார்த்தாலும் சோம்பேறியாக படுத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா, யாரோ ஒருவர் புண்படுத்தியிருப்பாங்க, அல்லது யாரோ ஒருவர் தேவ பிள்ளைகளை கொடுமைப்படுத்தியிருப்பாங்க, அல்லது இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்களால என்ன பண்ண முடியல, செயல்பட முடியல. இப்போ இந்த நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜெபித்தார். மரணத்தை என்ன பண்ண, அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர் ஜெபித்த ஜெபம் வீண் போகலை. அல்லேலூயா. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்லும்போது பாவங்களை மன்னித்தார். அப்போ எல்லா காரியங்களும் ஜெயமாக முடிந்தது. அல்லேலூயா சொல்லலாமே. இங்கே நான் பார்க்கும் பொழுது தேவனோடு சமாதானம் நமக்கு வேண்டும், மனிதர்களோடும் சமாதானம் வேண்டும், உள்ளத்திலும் சமாதானம் வேண்டும். இதனுடைய பயன்பாடு என்னென்னா, நான் சமாதானம் செய்கிறவனா? எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்க. நான் சமாதானம் செய்கிறவனா, சண்டையை மூட்டுகிறவளா? இப்பெல்லாம் யோசித்து பாருங்க. 2வது கேள்வி, என் வாழ்க்கையில் இன்னும் பகை இருக்கிறதா? நீங்கள் யாரை பகைங்கனா பார்த்துக்கிட்டீங்க? இயேசுவை பகைங்கனா பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ அவரை பகைங்கனா பார்த்தா உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் பகைங்கனா பார்க்க முடியும். இயேசு சமாதானக்காரன்னு ஏற்றுக்கொண்டா அந்த சமாதானம் உள்ளத்திலிருந்து உங்களுக்குள்ளே பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். எப்படிப்பட்ட பாவம் செய்கிறவனாக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை சொல்லி அவனை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்துவீங்க, அவன் பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. 3வது கேள்வி, சிலுவையில் சக்தியை ஏற்றுக்கொண்டேனா? சிலுவையினே சக்தி என்பதை எது மாதிரி ஒப்பிடலாம்? ஆண்டவர் வல்லமையை உடையவராய் இருக்கிறார். சிலுவையிலே ஆண்டவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வல்லமை உங்களை வாழ வைக்கும். அந்த வல்லமை உங்களை தேவனுக்குள்ளாக இன்னும் நடத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லலாமே. அருமையானவர்களே, நம்முடைய சபையில் இளைஞர்கள் இருக்கிறார்கள். இளைஞர்களுடைய நோக்கம் பூரா என்ன தெரியுமா? வீரியமாக யுத்தம் பண்ணணும், நிறைய காரியங்களை சாதிக்கணும்னு சொல்லி வேக வேகமாக ஓடுறாங்க. உள்ளத்தில் போருக்கு முடிவு என்னன்னா சிலுவை தான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வாலிபர்களை எடுத்துக்கொள்ளுங்க. எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? இயேசு அண்டையில் வர்றாங்களே, சிலுவை அண்டையில் வர்றாங்களா அப்படின்னா சிலுவையை அவங்க வெறுக்கிறாங்க. அவங்க ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. சிலுவையை சுமந்து என் பின்னே வாருங்கள்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் வாலிபர்கள் சிலுவையெல்லாம் சுமக்க முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்க பாவத்தில் அகப்படுறாங்க. ஏன்னா அவங்க வயசு அப்படி. இயேசு கிறிஸ்து 30 வயதில் ஊழியத்துக்கு வந்தார். 33 வயது, அது வாலிப வயது தான். அதிலே தன்னைத்தானே முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார். லூக்கா 9:23 தன் சிலுவையை தினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு முறை தான் இயேசு பலியானார் சிலுவையிலே. ஆனால் தினந்தோறும் என்னன்னா சிலுவையை எடுத்துக்கொண்டே போகணும். அல்லேலூயா. தினமும் சிலுவையை எடுக்கக்கூடியவர்கள் யாருன்னா கிறிஸ்துவர்களாக இருக்க முடியும். அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். லூக்கா 9:23 வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள், எல்லாரும் சேர்ந்து வாசியுங்கள். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால்
அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு போகணுமா? அல்லேலூயா சொல்லுங்க. அருமையானவர்களே, 40 நாள் சிலுவை தியானத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் அனுதினமும் சிலுவையை சுமந்து கொண்டு போகணும்னு சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுறார். அனுதினமும் சிலுவை என்றால் என்ன? அடிக்கடி வரக்கூடிய ஆவிக்குரிய கவலை, ஆவிக்குரிய போராட்டங்கள், இவற்றிலே ஆண்டவர் விடுதலை தந்தால் நீங்கள் அனுதினமும் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னாடி போகணும். இந்த அனுதினமும் ஏன் சிலுவையை எடுத்துக்கொண்டு போகணும்? ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால்? அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு போகுதல் என்றால் ஒரு உதாரணத்தை சொல்லுங்க, சுருக்கமாக சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. துன்பங்கள் வரும்போது அதை சகித்து கொண்டு, சிலுவை ஆண்டவர் சகித்தார். அப்போ உங்களுக்கு வருகிற துன்பங்களிலே நீங்கள் கீழே விழுந்து விடாதபடி அதை எடுத்துக்கொண்டு போவது. அல்லேலூயா சொல்கிறோம். துன்பத்தையே தூக்கிட்டு போகிறது கிடையாது. அந்த துன்பத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மையமாகி வைத்து அவர் எப்படி சகித்தாரோ துன்பத்தை நாமும் சகித்து போவது தான் சிலுவையை சுமக்கிற ஒரு அனுபவம். அதுதானே சொல்ல வருகிறது. கர்த்தர் நாம மகிமைப்பட்டுட்டு பல உதாரணங்கள் என்ன பண்ண உங்களால் சொல்ல முடியும். அல்லேலூயா. சரி, நல்ல கவனிங்க. ஆசைகள் விஎஸ் தேவ சித்தம், உலகம் விஎஸ் கிறிஸ்து. ஆசைகள், உலக பிரகாரமான ஆசைகள் வரும் பொழுது தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியுமா? இன்னைக்கு லவ் பண்ணுறவன், உலக பிரகாரமாக லவ் பண்ணுறவன் தேவ சித்தத்தை செய்ய முடியல. உலக பிரகாரமாக பல பெண்களை என்ன பண்ண அபகரிக்கிறவன் அல்லது என்ன பண்ண பொல்லாத கிரிகளை செய்கிறவன், அவன் சிந்தனை யோசனை பூராமே இச்சையினாலே விழுந்து கிடக்கிறது, அல்லது பொருளாதார மயக்கத்திலே விழுந்து இருக்கிறது, அல்லது ஆசையினாலே விழுந்து அடியோடு மனாய் போயிருக்கிறது. அவனால் தேவ சித்தத்தை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆனால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து வந்தார், அப்படியே செய்து முடித்தார். இன்னைக்கு உலக பிரகாரமான தகப்பன்கிட்டையும் தேவனை பகுத்தறிந்து வாழக்கூடிய வாழ்க்கை இல்லை, தேவ சித்தத்தின்படி வாழக்கூடிய வாழ்க்கை இல்லை. அதனால மகனுக்கு இல்லை, சந்ததிக்கு இல்லை. அப்போ ஒரு தலைமுறை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அடுத்து எல்லா சந்ததியும் கிறிஸ்துவுக்குள்ளாக வர முடியும். தேவ சித்தத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஆசைகளை விட்டு ஒழித்து விட வேண்டும். ரெண்டாவது, உலகமா கிறிஸ்துவா? ரெண்டே காரியம். பணமா இயேசுவா? உங்களுக்கு எத்தனை தெய்வங்கள் வேணும்? ஒரே ஒரு தெய்வம். எல்லா கடவுள்கிட்டையும் போய்கிட்டு இருக்க முடியாது. இப்போ உலகம் என்பது என்ன? உலகம் என்பது எல்லாமே. இந்த உலகத்தில் என்ன பண்ண பார்க்குறவைகள் எல்லாம் உலகம்தான். ஆனால் கிறிஸ்து என்கிற உலகம் தனி உலகம். அந்த வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு உலக வாழ்க்கை பிடிக்காது. அல்லேலூயா சொல்லலாமே. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு உலக வாழ்க்கை பிடிக்குமா? உலக வாழ்க்கை பிடிச்சிச்சுன்னா அவங்க கிறிஸ்தவர்களாகவே இருக்க முடியாது. இப்போ ஆண்டவர் ஒரு ஃபார்முலாவை ஏற்படுத்தினார். சிலுவையின் மூலமாக இயேசு மரிக்க வேண்டும், அவற்றின் மூலமாக மனிதன் ரட்சிப்படைய வேண்டும். இந்த ஃபார்முலாவை ஜனங்கள் புரிந்து கொண்டாலே போதும். அல்லேலூயா, எல்லாம் டேலி ஆயிரும். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஏன் டேலி ஆகலை? சிலுவையிலே என் இயேசு மரித்து விட்டார், அவர் ஒருவருக்கே நான் ஆராதனை செய்வேன், அவரே இருதிறத்தாரை ஒன்று சேர்க்கிறவர், அவரே பரிகார பலி, அவரே சமாதான பலி, அவரே எல்லாவற்றிற்கும் முற்றும் முடிவுமானவர் என்பதை எப்போது புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் வர முடியும். எனக்கு அருமையானவர்களே, சுருக்கமான காரியம், கிறிஸ்து இல்லை என்றால் உலகம் இல்லை. ஏன்னா உலகத்தை உண்டாக்கினவர் தான். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் இருந்தார். உலகம் அனைத்தும் யாரால் உண்டானவைகள் என்று எபிரேய ஆசிரியர் சொல்கிறார். உலகம் அனைத்தையும் உண்டாக்கின கிறிஸ்து இயேசு. எனவே தேவன் வேற யாரும் இல்லை, இயேசு தான். பரிசுத்த ஆவியானவர் இயேசு தான். அதனால தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். அல்லேலூயா சொல்லலாமே. கலாத்தியர் 5:17 மாம்சமும் ஆவியும் ஒருவருக்கொருவர் விரோதமாய் இருக்கின்றன. அருமையானவர்களே, மாம்சமும் ஆவியும் வேற வேற தான். மாம்சம் இந்த உலகத்துக்குரியது, ஆவி பரலோகத்துக்குரியது, அது தேவன் தந்தது. எனவே ரெண்டுமே விரோதமானவைகள். வாசிக்கலாமா? கலாத்தியர் 5:17 மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. நான் செய்ய வேண்டியது என்ன? நான் தேவனை நோக்கி போகணும், சிலுவை எடுத்துக்கொண்டு நான் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர் பின்னே நான் போகணும். அந்த வசனத்தை தான் நம்ம வாசித்தோம், லூக்காவில் வாசித்தோம். லூக்கா 9:23 தன் சிலுவையை தினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள்னு சொல்லிட்டாரு. அப்படி போலான்னு போகும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த மாம்சம் முன்னாடி வந்து நிற்கிது, இந்த உலகம் முன்னாடி வந்து நிற்கிது. அதனால நான் ஆவியுடன் நடத்தப்படுவதற்கு போராடி கொண்டிருக்கிறேன். எனவே தான் ஒருவருக்கு ஒரு விரோதமாய் இருக்கிறது. ஏன்னா மாம்சத்தின்படி என்னால் நடக்க முடியல. உலகம் அனைத்தும் என்ன பண்ணா, மோசம் போக்கின பிசாசானவன்
உலகம் அனைத்தையும் மோசம் போக்குன பிசாசானவன் இந்த உலகத்திலே மனிதர்களை வைத்து பாதாளத்திலே கொண்டு போய் நசுக்கலாம் என்று இன்னைக்கு ஆசைப்படுகிறான். ஆனால் யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்து என் இயேசு இரட்சகர் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் வழியிலே நான் சென்று அவரை போல உயிரோடு இருப்பேன் என்று சபதம் எடுத்து பிசாசை தோற்கடித்து முன்னேறி செல்கிறார்களோ, அதாவது கிறிஸ்துவை பின்னோக்கி, அதாவது கிறிஸ்துவை முன்வைத்து செல்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் கீழே விழுவதில்லை, தள்ளாடுவதில்லை, பயங்கள் மேற்கொள்ளாது ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர்கள் யுத்தத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லலாமே. ஆமாம், எக்கால ஊதும்போது தைரியமாக நிற்பார்கள். ஆண்டவர் வரப்போகிறார் என்று சந்தோஷத்தோடு அவர்கள் காணப்படுவார்கள். ஆனால் பாவிகள் என்ன பண்ணுவாங்க, மாறுவிடிச்சு ஐயோ வந்துட்டாரா, எனக்கு தண்டனை தானே அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அவங்க உள்ளமே சொல்லிடும், நீ எங்கே போயிடுவான்னு. அருமையானவர்களே, எக்ஸாம் எழுதிட்டு வர பிள்ளைகிட்ட நல்ல எக்ஸாம் எழுதுனியா அப்படின்னு சொன்னால் ஒன்று பொய்யோ நல்லதோ சொல்லும். ஆனால் அவங்க உள்ளத்தில் தெரியும், நான் பாஸ் ஆயிடுவேனா ஃபெயில் ஆயிடுவேனா, நல்லாவே தெரியுமா தெரியாதாங்க. அப்போ இயேசு வரும்போது ஐயோ நரகந்தான், நான் செஞ்ச பாவத்துக்கு நரகந்தான் ஒரு சிலர் என்ன பண்ண ஒத்துக்குவாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் கொஞ்சம் பேர் தான் அவர்கள் ஐயோ என் இயேசு வந்து விட்டாரே, அவர்களும் மார்பை தட்டி இவருக்காக தான் நான் காத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி இந்த யுத்தத்திலே அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக காணப்படுவார்கள். அல்லேலூயா. உலகத்தின் அழைப்பு எப்படிப்பட்டது? 1 யோவான் 2:16 மாம்சத்தின் ஆசை, கண்களின் ஆசை, இப்பெல்லாம் என் அப்பன ஆசை தான் இச்சை, இந்த இச்சையிலே நடக்கக்கூடாது. அல்லேலூயா. உலகத்தின் ஜீவனத்திலே வாழ்ந்துடக்கூடாது, பார்க்குறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் பணத்தை அளிக்கிறதுக்கே என்ன பண்ண பிசாசான ஒரு சில நேரங்களில் இருந்துக்கிட்டே இருப்பான். அதை வாங்கணும், இதை வாங்கணும், பொருளை சேர்க்கணும், வீடு பத்தாது. இன்றைக்கி எல்லாம் என்ன பண்ண ஆர்டர் போட்டு வாங்குறதுலேயே குறிக்கோளாக இருக்கிறாங்க, ஆர்டர் போட்டு சாப்பிட்றதுலேயும் குறிக்கோளாக இருக்கிறாரு. என் கூட என்ன பண்ண ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்னென்னா நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனு, வீட்டை விட்டு கீழே இறங்கினா கடை, ஆனால் ஆர்டர் போட்டு கீழேருந்து என்ன பண்ண மேலே கொண்டு வர சொல்கிறாரு. அதுக்கு ஒரு அமௌண்ட்டை கட்டிக்கிட்டு, ஏன்னா பணம் இருக்குது, அதனால் கிறிஸ்துவக்கிட்ட வர முடியல. பணம் இருக்குது, ஆர்டர் போட்டு சாப்பிட்றாங்க. ஆண்டவருடைய அன்பு பெருசுனா எல்லாமே என்கிட்ட இருக்குங்க, ஆண்டவரே என் கூட இருக்கும்போது, பணமே என் கூட இருக்கும்போது நான் எப்படிங்க ஆண்டவரை தேடுறது அப்படின்னு என்ன பண்ண பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் ஏழைகளின் தேவன். அல்லேலூயா. பணக்காரர்களுக்கு ஆண்டவர் தேவன் கிடையாது. இங்கே நான் பார்க்கும் பொழுது சுகம், புகழ், ஆசை இதெல்லாம் சமாதானம் தராது என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்து சொல்கிறது. உலகத்தின் அழைப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 2:16 வாசிக்க கேட்போம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அதெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். ஏன் உலகனே வருதுன்னா, ஆண்டவராகிய தேவன் பரலோகத்திலிருந்து உலகத்துக்கு, இந்த மனுஷன் வரக்கூடிய உலகத்துக்கு பிசாசை தள்ளிவிட்டார். அதனால் அதுக்கு பேர் உலகம்னு பேர் வச்சிருக்கார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பிசாசு யாரு? உலகம். அப்போ உலகத்திலே வாழக்கூடிய நாம் உன்னதற்குரிய காரியங்களை நாம் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் வாழ்ந்து காமித்து கொண்டே இருக்கிறோம். சுகம், புகழ், ஆசை, இதுக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலக வேண்டும். நாம் அப்படி விட்டு விலகிறதுனால தான் தேவனை நோக்கி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உட்கார்றதுக்கு அருவருப்பாக தோன்றுறது அவங்களுக்கெல்லாம். ஏங்க நேரத்தை போய் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அங்கே போய்கிட்டு என்னங்க பண்ண போறீங்க? ஐயோ, என்னால் 5 நிமிஷம் கூட உட்கார முடியாது. இந்த வார்த்தை பூரா எதை காட்டுகிறது? அவங்களுக்குள்ள இருக்கிற இச்சை, அவங்களுக்குள்ள கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. பல மணி நேரம் பேசுவாங்க உலக கதையை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசினாலே எந்திரிச்சு ஓடி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த பூமியில் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக கிறிஸ்து இயேசு தம்முடைய காரியங்களை எல்லாம் சிலுவையை செய்து முடித்தார். அவர்களை ஆண்டவர் அழைக்கிறார், என் பின்னே வா அப்படின்னு சொன்னால் வரமாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவங்க கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. வேதத்தில் வாசித்திருக்கீங்களா? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். இவங்க என்ன பண்ணாங்க? அற்புதத்தை பார்த்தாங்க, அடையாளத்தை பார்த்தாங்க, ஆண்டவர் இருக்கிறதெல்லாம் பார்த்தாங்க, ஆனால் மறுதளித்து போயிட்டாங்க. அருமையானவர்களே, 4 விதமான காரியங்களை நான் காலையில் ஃபேஸ்புக்கில் என்ன பண்ண அனுப்பிச்சி விட்டேன். 1, பணத்துக்காக ஆண்டவரை தேடுறவன் நரகத்துக்கு போயிடுவான். 2வது, சுகத்திற்காக, அதாவது எனக்கு உடல் சுகம், கண் பார்வை கம்மியாக இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு வருவான். கண் பார்வை அவனுக்கு நல்லானாலும் அவன் தேவனை பின்பற்றினான்னா பரவாயில்ல, என்னென்ன கண்ணு சரியாயிடுச்சு, சரி ஓகே நான் எப்பயும் நடக்கிறேன்னு சொல்லி பழைய பாவத்தில் நடக்கிறவன் இருக்கிறான். அப்போ தன்னுடைய சரீரத்திற்காக என்ன பண்ண வருகிறவன் எங்கே போயிடுவான்? நரகத்துக்கு போயிடுவான். 3வது நம்ம பார்க்கும்போது கடன் பிரச்சனை அடையணுங்க, கடன் பிரச்சனை அடையணுங்க. அப்படி ஆண்டவரை தேடி வந்தவங்க நிறைய பேர் கடன் பிரச்சனை அடையாதனால விட்டுட்டு ஓடிட்டாங்க. அப்படிப்பட்டவன் நரகத்துக்கு தான் போவான்.
சான்ஸ் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருக்குள்ளாக ரட்சிப்புக்குள்ளாகவா, வசனத்தை தேடு, வார்த்தையை தேடு, நான் உனக்காக ஜீவனை கொடுத்தேன், உண்மையான ரகசியத்தை புரிந்து கொண்டு ஆவிக்குரிய நிலைமையில நட அப்படின்னா அடுத்து என்ன பண்ணா, ஒவ்வொருத்தராக வந்து தன்னுடைய சுயத்தை வெளிப்படுத்தி ஆண்டவரை மோசம் போய்கிட்டு இருக்காங்க. அதனால தான் பொல்லாத உலக ஆசையில் இருக்கிறவர்கள், இச்சையில் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே நுழைய முடியாது. சிலுவையிலே ஆண்டவர் நமக்கு வாங்கி தந்தது தெரியுமா? பரலோகம், ஜீவன், மரணத்திலிருந்து விடுதலை. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ கடைசியாக நான் ஒரு காரியத்தை பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனம், சிலுவையின் அழைப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சிலுவையின் அழைப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தன்னை மறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும். ஏற்கனவே லூக்கால வாசித்தோம். மத்தேயு 16:24 இதை வாசிக்க கேட்கும்போது ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்வார். சுயத்தை மறுத்தல், இந்த தலைப்பிலே இந்த காரியத்தை பார்க்க முடியும். வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அருமையானவர்களே, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். முன்னுக்கு எங்கே வாசித்தோம்? லூக்கால வாசித்தோம். லூக்கா யாரு? டாக்டர், அவர் எழுதி வச்சார். இந்த மத்தேயு யாருங்க? மத்தேயு இதே காரியத்தை தான் எழுதி வைக்கிறார். ஏன்னா இது முக்கியமான வசனம். சுயத்தை மறுக்கணும், உண்மையான சீசத்துவ உள்ளவர்களாய் மாறணும். நீங்கள் ஆண்டவருடைய உண்மையான சீசர்களா? அப்படின்னா பாடுகளை சகித்து கிறிஸ்து இயேசுவுக்கு பின்னாடி நீங்கள் போவீங்க. அடுத்து வெற்றி வாழ்க்கை என்பது முக்கியம். வெற்றி எங்கே கிடைக்கும் சொல்லுங்க? நம்ம யாரை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம்? சிலுவை தியானத்தை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் போர்கள் பற்றி நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். உலக போர்கள் வெற்றியை கொண்டு வருமானா? கொண்டு வராது. சிலுவையின் போர் நமக்கு வெற்றியை கொண்டு வந்தது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனம், நாம் முழுமையாக ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே, நாம் முழுமையாக ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. இந்த வார்த்தையை சொல்லுங்க. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. ஜெயங்கொள்ளுகிறவர்களாய். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா முற்றிலுமாக, நல்லா கவனிங்க, முற்றிலும் ஜெயம்னா என்ன தெரியுமா? எல்லா விதத்திலும் ஆண்டவரிடத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஜெயத்தை கொடுக்கிற அவர் தான். ஏன்னா பிசாசு வீழ்ந்தான், சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது. இயேசு உயிர்த்தார். அல்லேலூயா. அவர் மரணத்தோடு இருந்தால் வெற்றி கிடைத்திருக்காது. உயிரோடு வந்து விட்டார். நீங்கள் உயிரோடு காணப்படக்கூடியவர்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மரண போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் பயப்படக்கூடாது. ஐயோ சாவ போறேனே அப்படின்னா சாவுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணத்தை மூலமாக வெற்றியை கொடுத்தார். அவர் உயிர்த்தார். நாமும் உயிரோடு காணப்படுவோம். அப்படி எழுந்து நிற்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேள்வி, உன் வாழ்க்கையில் சிலுவை இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். இன்று நீங்கள் முடிவு செய்யுங்கள். என் வாழ்க்கையை நான் சிலுவையை சுமந்து கொண்டு நடக்கிறேனா, அல்லது சிலுவையை விட்டுவிட்டு என்னுடைய சுயத்தினாலே நான் நடக்கிறேனா என்று யோசித்து பாருங்கள். இது நமக்கு முக்கியமானது. நீங்கள் சுயமாய் ஓடாதீங்க. சுயபலத்தால் ஆள முடியாது, சுயபலத்தினால் வாழ முடியாது, சுயபலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ என் ஆசை இச்சைகள் எல்லாம் தேவனிடத்தில் வைக்கிறேன். போர் செய்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, யுத்தத்திலே ஜெயத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் சிலுவையிலே பகையை முடித்தார், சமாதானத்தை தந்தார், வாழ்க்கையை மாற்றினார். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். பகையை முடிவுக்கு கொண்டு வந்தார், பகையை முடிவுக்கு கொண்டு சமாதானத்தை எனக்கு தந்தார், சமாதானத்தை எனக்கு தந்தார், என் வாழ்க்கையை மாற்றிவிட்டார், வாழ்க்கையை மாற்றிவிட்டார். இப்ப எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேவாவியானவரே, பல காரியங்களை நான் பார்த்தேன். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறீங்க. நாடுகள் போராடி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. குடும்பங்கள் உடைகின்றது, நண்பர்கள் பிரிகிறார்கள், மனுஷன் உள்ளத்தில் அமைதி இல்லை. ஆனால் யாக்கோப்பு 4:1 நாங்கள் பார்க்கிறோம், உங்களுக்குள்ளே போராடுகிற இச்சைகளினாலே என்று நாங்கள் பார்த்தோம். உலக போர்களின் ஆரம்பம் வெளியில் இல்லை, அது மனிதன் உள்ளத்தில் ஆரம்பிக்கிறது. இன்று எங்கள் உள்ளத்தில் ஏதாவது பொல்லாத கிரிகள் இருந்தால் அதெல்லாம் எடுத்து போடுங்கப்பா. இன்று நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் போர்களை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். அது சிலுவையின் போர். அந்த போரிலே வெற்றி உண்டு. உலக போர்களிலே சமாதானம் இல்லை. ஒரு சிறிய வார்த்தை பெரிய சண்டையாய் மாறிவிடுகிறது.
என் வழிதான் சரி என்கிற மனம் உடையவர்கள் தேவராஜ்யத்துக்கு போக முடியாது. கர்த்தரின் வழிதான் கரெக்டானது என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட தன்னை ஒப்புரவாக்கி கொள்கிற மனுஷி பாக்கியவதியாக இருக்கிறாங்க. உலக போர் வேண்டாம். உன்னதராகிய இயேசுவின் அண்டையிலே வந்திருக்கிற உங்களுக்குள்ளே பொறாமை, போட்டி, பிரிவினை இவைகளெல்லாம் வேண்டாம். உள்ளத்தில் சமாதானம் இல்லை எனில் வெளியில் சமாதானம் வராது. இப்போ சமாதானத்தை கேளுங்க. பெற்றுக்கொள்ளாதவங்க சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சமாதானத்தில் இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. இன்றைய நாளில் நாடுகளை குறித்து பார்க்கும்போது ஒவ்வொரு நாடும் நாடு பெருசு என்று அதிகாரம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. பணத்தை நம்பிதான் நாடுகள் இருக்கிறது, நிலத்தை நம்பிதான் நாடுகள் இருக்கிறது. காரணம், மனிதன் பாவ இயல்பு கொண்டவன் என்பதை காமிக்கிறது. அனைவரும் பாவம் செய்தார்கள் என்று ரோமர் 3:23 நாம் வாசித்தோம். மனிதன் தேவனோடு போர் செய்யக்கூடியவனாய் இருக்கிறான், அதனாலே பயங்கனாய் இருக்கிறான். சிலுவை அனைவர் பயக்கிறார்கள். நாம் நடுநிலையாய் இல்லை என்றால் தேவனுக்கு பகைஞராய் மாறிவிடுவோம். இயேசு கிறிஸ்து நடுவராய் வந்தார். அவர் பழைய ஏற்பாட்டில் உள்ளவர்களையும் புதிய ஏற்பாட்டில் உள்ளவர்களையும் பரிசுத்தத்திற்கு நேராய், சமாதானத்திற்கு நேராய் நடத்தினார். இப்பொழுது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. நான் தேவனுக்கு முன்பாக இருக்கிறேன், எல்லோரையும் சமாதானத்திற்குள்ளாக நடத்துகிற பொறுப்பை எனக்கு தந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துங்க. ஏனென்று சொன்னால் அவர் மீண்டும் வரப்போகிறார். அவருடைய சட்டம்தான் பெரிது. அவர் கிருபையினாலே சட்டத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் மோசையின் சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாற்றிட்டு கிருபையினாலே நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். தண்டனையிலிருந்து விடுதலை ஆக்கினார். மனிதன் தேவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடியவனாய் இன்று இருக்கிறான். அப்படிப்பட்டவன் தேவனண்டையிலே வர வேண்டும். தேவனுக்கு எதிராக யாரெல்லாம் பணி புரிகிறார்களோ அவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்காக பணி செய்கிறவர்களாய் மாற வேண்டும். கர்த்தரண்டையில் ஒப்பு கொடுப்போமா? இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே பெரிதான நன்மைகளை செய்யட்டும். ஆண்டவர் உங்களை இன்னுமாக நிலைப்படுத்துவாராக. தந்தை விட்டு நீங்கள் பிரியாதிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தந்தையாகிய தன்னுடைய தகப்பனை இயேசு கிறிஸ்து கனப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவை விட்டு நாம் பிரியாமல் இருப்போம். அவர் நம்மளை பரலோகம் கொண்டு செல்லுவார். அவர் நமக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் பேசிவிட்டார். இன்னைக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. என்றென்றைக்கும் ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிட்டார். அதற்காய் கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கேட்ட யாவருக்கும் சமாதானம் உண்டாகட்டும். எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.